ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழிய சிந்தனையாளர், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு சட்ட ரீதியான சிக்கல் வந்திருக்கு. அதை அரசியல் ரீதியா அணுகுவது இரண்டாம் பட்சம். சட்ட ரீதியா மக்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும். 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆட்சியில், அதில் ஒருவர் கல்வி அமைச்சர் ராஜ்மோகன், அவங்களுடைய கல்வி தகுதி குறித்து அவங்க பிரமாண பத்திரம் செய்யும் போது தவறான பிழையான இதை கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப தப்பு. மக்கள் பிரதிநிதியா இருக்கிறவங்க தன்னுடைய படிப்பு, திருமணம், சொத்து விவரங்கள் உண்மையா கொடுக்கணும். இப்படி படிக்காம நான் படிச்சிருக்கேன்லாம் சொல்றதுங்கிறது பெரிய பிரச்சனையாயிரும்னா, ஒரு 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படி தப்பா கொடுத்திருக்கிறதா ஒரு செய்தி தேர்தல் ஆணையமே இந்த வழக்கை எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அப்படி நடந்தா உண்மையிலே பதவி இழப்பு நடக்குமா? பதவி இழக்கணும். ஏன்னீங்கன்னா, நீங்க வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது நீங்க கொடுக்கக்கூடியது ஸ்வான் அபிடவிட், அரசமைப்பு சட்ட ரீதியாக நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்குமூலம். அதில் நீங்க பொய் சொல்லக்கூடாது. அது உங்களை பற்றி, கல்வி தகுதி, உங்களுடைய குடும்பம், உங்களுக்கான சொத்துக்கள், அதெல்லாம் பற்றி நீங்க தெளிவான ஆதாரத்தை நீங்க கொடுக்கணும். ஏன்னா தட் இஸ் ஃபார் த பப்ளிக் கன்சம்ஷன். ஜனநாயகத்துல என்னுடைய வேட்பாளர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனா அப்படின்னோம்னா அந்த விவரங்கள் அங்க இருக்கணும். அந்த விவரங்கள் உண்மையுடையதாக தான் இருக்கணும், தப்பாலாம் இருக்கக்கூடாது அப்படின்றது. எனவே அந்த இடத்துல நீங்க தப்பா கொடுத்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி தப்பு. அண்ட் யூ ஷுட் பி ரிமூவ்டு ஃப்ரம் த போஸ்ட். நீங்க தப்பான போய் சொல்லிட்டு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி அது நடவடிக்கை எடுக்கலாம். ஆமா ஆமா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ன்றேன். அதான் ரொம்ப முக்கியம். தேர்தல் நடவடிக்கைகள் ஆமா ஆமா, தேர்தல் நடவடிக்கைகள் அடிப்படை ஆதாரமா இருக்கிறது அதானே. ஸோ அதன் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுத்துருவாங்க. ஆனா இந்த நாட்டில் எடுப்பாங்களா? மோடி சொன்னாரு யூனிவர்சிட்டின்றதே தப்பா இருக்குது அவருடைய சர்டிபிகேட்ல. அவர் ஏதாவது யூனிவர்சிட்டியில சொல்றாரு, அவர் படிச்ச படிப்பு அதெல்லாம் வேற எங்கேயுமே இல்லை, அதெல்லாம் தெரியும். நடவடிக்கை எடுக்கலையே இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம். ஸோ அவங்க இதை எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதை எடுக்கல, அதனால இதையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எடுத்தாங்கன்னா பெரிய விஷயம். ஆனா சட்டப்படி எடுக்கணும். தப்பு. இப்போ விஜய் ஒரு வாக்குமூலத்தை ஃபைல் பண்ற சொத்து தொடர்பா, அந்த வாக்குமூலம் இங்கே 256 கோடி, அங்க 610 கோடி ஏதோ சொல்லி தப்பா கொடுத்தாரு. அப்புறம் மாத்தி இன்னொரு அபிடவிட் தாக்கல் பண்ண போகுது, அது எடுத்துக்குத தேர்தல் ஆணையம். மாத்தி சொல்றதை எடுத்துக்குத. அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் ஒண்ணுமே புரியல. சோ பொதுவா இதெல்லாம் ரொம்ப தீர்மானமா, ரொம்ப அழகா சரியா எழுதி எடுத்துட்டு போயிட்டு ஃபைல் பண்ணணும். இப்போ நாங்க ஒரு கட்சியை நாங்க ஃபைல் பண்றோம் அண்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 29A செக்ஷன் 29A பிரிவின் கீழ் நாங்க கட்சியை பதிவு பண்றோம். கட்சியில இருக்கக்கூடிய அந்த முக்கியமானவர்கள் இருக்காங்க இல்லையா, தலைவர், பொதுச் செயலர், பொருளாளர், இந்த 3 பேருடைய சொத்து விவரங்கள் எல்லாமே கொடுத்தாகணும். நாங்க கொடுத்தாகணும், கணக்கு எல்லாமே நாங்க கொடுத்தாகணும். ஏன்னா அது பப்ளிக்ல டாமின்ல அது போட்டுருவாங்க. அது இருக்கும். தேர்தல் ஆணையத்துல போயிட்டு இந்த கட்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் விவரங்க அங்க இருக்கணும். சோ அப்ப அது இல்லை அப்படின்னா அது தப்பு. அது அதான் கல்வி அமைச்சர் உட்பட இதுல இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஒரு கல்வி அமைச்சரே தன்னுடைய கல்வி தகுதியை மாற்றி கொடுக்கலாமா? அது எந்த அடிப்படையில இந்த மாதிரி விதிகள் வச்சாங்க? கல்வியை சரியா கொடுத்துருக்கணும், சொத்து பட்டியல சரியா கொடுத்துருக்கணும், பிறகு கல்யாணம் ஆயிருக்கா ஆகலையான்னு. இதுவும் அவங்களுடைய சேவைக்குமான தொடர்பு என்ன? எதனால அப்படி ஒரு விதி? டிரான்ஸ்பரன்சி. ஒரு ஜனநாயகத்துல வெளிப்படைத்தன்மை. என்னுடைய வேட்பாளர் யாருன்றது நான் தெரிஞ்சுக்கிறேன். எங்க போய் தெரிஞ்சுக்குவேன்? ஸோ தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல போயிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னோம்னா எனக்கு அது தெரியும், நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ அதற்கான அந்த இடத்துல எப்படி நீங்க தவறான தகவல் கொடுக்கலாம்? கொடுக்கக்கூடாது. நீங்க பேங்க்ல கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாது. வேற எங்கேயாவது கொடுப்பீங்களா? கொடுக்கக்கூடாது. அப்ப இங்கேயும் அதே தான். இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியா நீங்க ஆவறீங்கன்னு பார்க்கும்போது உங்களை பற்றிய எல்லா விவரமும் மக்கள் பிரதிநிதி தெரிஞ்சிருக்கணும். அது உண்மையுடையதா தான் இருக்கணும். கீழே நீங்க உண்மையுடன் அப்படித்தானே சொல்லி கையெழுத்து போடுறீங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னது? அது ஒரு சத்திய பிரமாணம். அதனால அது பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. தப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பதவி எடுக்க வேண்டியதுதான். இது கூட தெரியாது இந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா, அந்த தமிழக வெற்றி கழகத்துல இந்த மாதிரி அரசியல் பயிலரங்கமோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே சொல்லி தரல. அவங்க பாட்டுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் பண்றாங்க, எப்படி ஆட்சியை கைப்பற்றுவது அப்படின்றதே அவங்க எஜெண்டால தானே போனாங்க. இதெல்லாம் அவங்க எதுவுமே பண்ணல. அதனால அவனு என்ன பண்ண போட்டு விடுறா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு விடப்பட்டதுதான். பல பேர் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இல்லாம கூட போட்டிருக்கலாம். யாரு நம்பினா, விஜய் உட்பட யாரு நம்பினா போட்டு விட்டாங்க. அதனால கூட நடந்திருக்கலாம். ஆனா இப்ப உங்களுக்கு மென்ஸ்ரியாவா இருந்தாலும் இல்ல ஒரு நெஜிடென்ஸா இருந்தாலும் பிரச்சனை தான். இன்டென்ஷனோட பண்ணியிருந்தாலும் தப்பு தான்,
தெரியாம பண்ணியிருந்தாலும் அது எப்படி அன்இன்டென்ஷனல் சொல்லிட்டு தங்கள் உண்மை உள்ளன்னு கையெழுத்து போடுவீங்க? ஆ, அஃபிடவிட் இல்ல அது. ஆ, நீங்க இந்த அரசமைப்பு சட்டப்படி நீங்க வந்துட்டு சரியான ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருப்பேன் அப்படிதான் சொல்லிட்டு நீங்க வந்துட்டு வாக்குப்பதிவு வேட்புமனு தாக்கல் பண்றீங்க. அப்ப அதெல்லாம் நீங்க முரண்பட முடியாது. ignorance cannot be an excuse in law. இல்ல ஒரு அமைச்சராகக்கூடிய அளவுக்கு அந்த கட்சியில முக்கியமா இருக்காரு. அவரு கூட கல்வி தகுதியை போட்டிருக்காருன்னா யாரு கேட்க போறாங்கன்னு நினைச்சிட்டாரா? அவருக்கு என்ன தெரியும் நம்மள கல்வி அமைச்சரா போட போறாங்க, இந்த அமைச்சர் போட போறாங்க. எம்எல்ஏ ஆகும். அப்புறம் தெரியுமா அவருக்கு? அவர் போட்டு விட்டாரு, அடிச்சு விட்டாரு, வந்துருச்சு. சரி. இல்ல இது வந்து அப்ப அவங்க தப்பா போட்டது அந்த நேரம் பந்தாக்காண்டி ஒரு கெத்துக்காண்டி ஆமா, ரீல்ஸ் போடுறதுக்காண்டி இஷ்டத்துக்கும் போட்டு விடுன்னு போட்டு விட்டாங்க. கெத்தா இருக்கும்டா கெத்தா இருக்கட்டும் அப்படின்னு போட்டு விட்டாங்க. அவங்க மாட்டிக்குவோன்னு தெரியாது. இந்த ஊர் பக்கம் சவுத் சைடு எல்லாம் பிளெக்ஸ்ல அடிச்சிருப்பாங்க. மாப்பிள்ள படிச்சு முடிச்சிருக்க மாட்டாரு, பிபிஏன்னு போட்டு மேல ஒரு கோடு. அதுக்காண்டி ஆமா அந்த பிபிஏ அது வந்துட்டு பிஹெச்டி மட்டும் தான் போடணும். ஆனா எல்லாத்துக்கும் கூட பிஏ மேல ஒரு கோடு. ஆமா அந்த மாதிரி பிஹெச்டி மட்டும் தான் அது போடுவாங்க. ஆனா ஆராய்ச்சி பண்ணவரு என்ன கன்ஃபார்ம் ஆகல அப்படின்றதுக்காக கொடுப்பாங்க. எல்லாருமே போட்டுக்கிறாங்க. பிளெக்ஸுக்கு மாப்பிள்ள பேர் முன்னாடி வேணுங்கிறதுக்காண்டி ஏதாவது இல்லையா கரஸ்ல ஏதாவது படிச்சு போட்டுக்கிட்டு இருக்குது. ஆமா ஆமா. இல்லைன்னா முடிக்கலன்னா கூட அதான் இன்னும் ஒரு 2 செமஸ்டர் முடிச்சிருவேன், சும்மா போட்டு விடு. ஆமா. யாரு கேட்க போறா பிபிஏ முடிச்ச சர்டிபிகேட் தாக்கன்னு. ஆமா. கல்யாணத்துக்கு அப்படி போறது ஓகே, மக்கள் பிரதிநிதித்துவம் அவங்க அசால்ட்டா அடிச்சு விட்டு இருக்காங்க. அதுல அந்த கனிமொழிங்கிறவங்களும் அந்த சிக்கல்ல மாட்டிருக்காங்க. அவங்க அடிப்படையில யாருன்னா குழந்தை இல்லைன்னா ஜோசியம் பார்த்து ஒரு குழந்தை பிறக்க வைக்கிறேன்னு சொல்றவங்க. இதை நம்ம அப்பயே சொன்னோம். இது எப்படிங்க ஒரு தகுதியா இருக்கும்? அடிப்படை சட்டத்துக்கு புறம்பான வேலை இல்ல. அதாவது மக்களுடைய புற்றுநோயை குணப்படுத்துறேன், குழந்தை உனக்கு தரேன்னு சொல்லி ஏமாற்றினவங்க இவங்க எப்படி வேட்பாளரா நிக்கலாம்னா நம்ம கேட்டோம். ஆனா மக்கள் என்ன நினைச்சா மக்கள் அதெல்லாம் போடல. நம்ம ஒரு தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் கட்சிகள் எதிர்த்து இங்க இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம ஒரு தவறு ஒண்ணு பண்றோம். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது இல்லைங்க, அது கிடையாதுன்ற நான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு வாக்காளர்கள், இன்னொன்னு வாக்குப்பதிவு எந்திரங்கள். தேர்தல் நடத்தப்படக்கூடிய அந்த முறை, எலக்டோரல் ப்ராசஸ், இதை வந்துட்டு ஒரு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணவே இல்லை மக்கள். இதுல என்ன நடக்குது, நம்ம ஓட்டு போட்டோமா இல்லையா, ஊர் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பிரச்சனை, எப்படி அவன் ஜெயிச்சான், எப்படி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்றதுதான். இவங்க சொல்றாங்க புள்ள சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. புள்ள சொல்லி ஒன்றும் ஓட்டெல்லாம் யாரும் போடலைங்க. இதெல்லாம் சும்மா அப்படி ஒரு 2-3 பேர் போட்டிருக்கலாம். ஓட்டை பத்தி தெரியாத ஓட்டு போட போறான், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பண்ண வேலை இங்கதான். தாழ்த்தப்பட்டோர்ல ஒரு செக்மெண்ட் அவங்களுக்கு போட்டுச்சு, இது உண்மை. அதை வந்துட்டு பூத்துல ஓட்டு போட்ட அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? அதே மாதிரி சிறுபான்மையினர்ல வந்துட்டு கிறிஸ்டியன்ல பெரும்பகுதி விஜய்க்கு தான் போட்டாங்க, இது உண்மை. அதெல்லாம் 23ஆம் தேதி கண்கூடு. மிடில் இன்கம் குரூப்பும் ஹை மிடில் இன்கம் குரூப்பும் விஜய்க்கு தான் வந்து போட்டாங்க, அதுவும் உண்மை. அதுவும் அன்னைக்கு தெரியும். மற்றதெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு பேய் கதை தான், உண்மையே கிடையாது. எதுவுமே உண்மை கிடையாது. நம்ம மக்கள் மேல அப்படி சொல்லிடுறோம், அது ரொம்ப ரொம்ப தப்பு. மக்கள் வந்துட்டு வேட்பாளரை புரிஞ்சுக்காத, நான் பிகில பார்த்து ஓட்டு போட்டேன். எவ்வளவு பேர் அந்த மாதிரி பிகில பார்த்து ஓட்டு போட்டான்? படிச்சவன் போட்டான். பிகிலுக்காக நான் ஓட்டு போடுறேன், விஜய்க்காக ஓட்டு போடுறவன் படிச்சவன் போட்டான். நல்ல வசதியா 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறவன்லாம் அப்படியே விஜய்க்கு போட்டான். புரியுதுங்களா? அவனுடைய அப்பன் தாத்தனெல்லாம் யாரோட மேல வந்தான் அப்படின்னா அவன் திமுகவையும் அதிமுக தாண்டி ஓட்டே போடக்கூடாது, அவன் போட்டான். ஆனா நம்ம ஒட்டு மொத்தமா என்ன சொல்றோம், மக்கள் ஓட்டு போட்டாங்கன்றது உண்மை கிடையாது. இல்ல இப்ப அப்படி பேசினாலே இந்த இளைஞர்கள் விரும்புறது இல்லையே. திமுக அதிமுக பாடுபட்டுச்சு, 69% இடஒதுக்கீடு எல்லாம் பேசினாலே பூமர் மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு நான் ரீல்ஸ் போடுறேன், இன்னைக்கு நான் வசதியா இருக்கிறேன், எனக்கு சொந்த வீடு இருக்கு, என்னை பார்த்து யாரும் சாதியை சொல்லி இழிவுபடுத்துறது இல்ல, கையில ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, ஐபோன் இருக்கு, உலகார் என்னை போயிட்டு நீ மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், நீ ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்டவன், ஒரு காலத்தில் காண தகுதாத சமுதாயமா இருந்த, சவுந்தரபாண்டியனார் போறானார், பெரியார் போறானார், ஏன் எங்களுக்கு பழைய விஷயங்களா சொல்றீங்க? எங்க விஜயனா பார்க்க ஜாலியா இருக்கியா, நண்பா நண்பீஸுங்கிறாரு, எல்லாரும் சமங்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு, வேற மாதிரி இருக்கே. நீங்க எப்ப பார்த்தாலும் போராட்டம், மொழி உணர்வு, தமிழ் உணர்வு, ஏன் எங்களுக்கு புரியாத லாங்குவேஜ்லயே பேசிட்டு இருக்கீங்கிறாங்க. இது என்ன வருஷம்? 2026. நீ எங்க பிறந்த? தமிழ்நாடு. இதே நீ பீகார்ல பிறந்திருந்தானே நீ என்ன வரப்ப? உங்க கையில ஆண்ட்ராய்டு இருக்குமா? ஒரு மட்டராய்டு இருந்திருக்காது, கொத்து வேலைக்கு போயிட்டு இருந்த. நீ இதை போட்டு பார்த்துட்டு இருப்ப, பின்னாடி புடரில ஒரு அடி விடும். ஆமா, உன் தங்கச்சி மார்க்கெட்டுக்கு போயிட்டு உருப்படியா வந்து சார மாட்டா, புரியுதா? நடுவயல்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். பாக்குறோம்ல உத்தரப்பிரதேசத்துல என்ன நடந்துச்சுட்டு. ஸோ இதுங்கெல்லாம் வந்துட்டு செய்திகளையே அறியாத முட்டா போடுறீங்க. அவங்களாம் எதுவுமே தெரியாது இவங்களுக்கெல்லாம். எங்கேயாவது நிலநடுக்கம் வந்துட்டு 10,000 பேர் செத்தான்னா
10 நாளைக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வரும். எனக்கு தெரியாதெல்லாம். தொழில்நுட்ப வேக தெரியாது. வளர்ச்சிலாம் இல்ல, இவங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எடுத்த உடனே யூடியூப் போயிடுவாங்க. அதுல ஆக்சிடென்டலா இவங்க உருட்டிட்டு இருக்கிறதுல அது வந்துச்சு அப்படின்னா, ஏய் சி மேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்படிதான், மற்றபடி நமக்கு எதுவுமே தெரியாது. இப்ப நம்ம எதெல்லாம் முக்கிய செய்தியா நம்ம வாசிக்கிறோமோ அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணும் வேண்டாம், நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன். வெள்ளை பேப்பர்னு என்னடா கேளு, ஒயிட் பேப்பர்னு என்ன, மார்க்ஸ் என்னது, ரிப்பப்ளிக் டேனா எது கொண்டாடுறாங்க? 3 கேள்வி கேட்டோங்க. 100க்கு 100 எனக்கு தெரியாதுன்னு. ரிப்பப்ளிக் டேனா என்னது, ஹாலிடேன்னு. வேற எதுவும் தெரியாது. ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் தெரியாது. சோ கல்வியில ஒரு பங்கு இருக்குது. இன்னொரு பங்கு அவனை ஈடுபடுத்திக்கவே இல்லை. ஏன்னா அந்த வசதிக்கு கொண்டாந்தோம் இல்லைங்களா, அதுல வந்துட்டு அவன் வந்துட்டு திசை மாறிட்டான். வசதிக்கு வந்துட்டாலே அப்படிதான். வசதிக்கு வந்துட்டு மற்ற நாடுகள்லாம் வசதியா வந்துட்டாலும் கூட அவன் வந்துட்டு பழச மறக்க மாட்டான். இங்க எப்படின்னா பழச உதாசீனப்படுத்துறான். ஏன்னா நம்ம கல்வி முறையில் நம்ம என்ன பண்றோம்னா, சம்பாரிச்சு நல்லா இருக்கணும், சம்பாரிச்சு நல்லா பொசிஷன் வரணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி அனுப்பி விட்டோம். ஸோ சம்பாதிக்கிறதுக்கு தான் அந்த படிப்பு அப்படின்னு ஆகிப்போச்சு 90% பேருக்கு. அவன் எப்படி வந்துட்டு கொள்கையை மதிப்பான், கோட்பாட்டை மதிப்பான், வரலாற்றை தெரிஞ்சுக்குவான். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான். இப்போ ஒண்ணு வேணாங்க, ஒரு வீட்டுல வாழக்கூடிய ஒரு பிள்ளை எடுத்துக்கங்க, தொலைக்காட்சி ஒண்ணு சினிமா இல்ல சீரியல். பெண்களுக்கு சீரியல், தொலைக்காட்சி, மற்றவங்களுக்குலாம் சினிமா, இளைஞர்களுக்கு IPL. ரைட்டா? மூணுல தான் அந்த வாழ்க்கையா இருக்குது. 4வது வேலை. அந்த வேலையை விட்டு எப்போ வரான், லேட்டா வரான், வந்துட்டு இதை பாத்துறான், அப்படியே தூங்கிடுறான். இவங்ககிட்ட எப்படி வந்துட்டு நீங்க பாலிடிக்ஸை கொண்டு புத்தக வாசிப்புலாம் இல்ல, எதுவுமே கிடையாது. புத்தகத்தை சொற்பொழிவு கேட்கறது, பொதுக்கூட்டங்கள் அதுவும் கிடையாது, பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் இல்ல இல்ல இல்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படியே ஈழத்தமிழன்கிட்ட போங்க, இது அப்படியே மாறுபட்டு இருக்கும். படிப்பான், தன் இனத்தை பத்தி படிப்பான். ஏன்னா அவன் குடும்பத்துல ஒருத்தர் செத்து போயிருக்கான். ஆனா இப்ப உள்ள தலைமுறை ஈழத்தமிழர் அஜித் விஜய்க்கு தானே ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இல்ல, அது வந்துட்டு வேற. அது எப்போதுமே வந்துட்டு இலங்கையில இருக்கிற வந்துட்டு தமிழ்நாட்டை பார்க்கக்கூடிய இலங்கை தமிழர்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த செட்டு எப்பொழுதுமே அப்படிதான். அது பயங்கரமா இருக்கும். அது ஒருவேளை அதுக்கிட்ட பணம் வந்துச்சுன்னா கூட நடிகையா பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கும். அது வேற கதை. நான் பார்த்துருக்கிறேன் நான். அதுக்கு வந்துட்டு எப்போதுமே ஒரு பயக்கத்துல மேல இருக்கணும்னு நினைக்கிறவன் அப்படி அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். ஆனா பொதுவான ஈழ சமூகம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய, நீங்க ஒண்ணும் வேணாம், அந்த மாவீரர் தினத்தை அன்னைக்கோ இல்ல மற்ற நாள்லயே நீங்க பாருங்க, அந்த சமூகத்தினுடைய கண்ணு மூக்கு விழி எல்லாமே பாருங்க, படு மோசமா சோகத்துக்கு ஆளாகும். அவன் இழந்திருக்கான், அவனுக்கு தான் தெரியும். அவன் நான் எஸ்கேப் போய் அங்க போயிட்டான், அவனுக்குலாம் ஒண்ணும் தெரியாது. சோ பொதுவா பாதிப்பு தான் மனுஷனை வந்துட்டு செம்மைப்படுத்தும். அவனுக்கு பாதிப்பே இல்லையே தமிழனுக்கு. ஆமா, அங்க கிடையாது. எல்லாம் ஒண்ணும் இல்ல, அங்க குண்டு வெடிச்சு இது பட்டாசு தொழிற்சாலை வெடிச்சு செத்து போயிட்டு 13 பேர் 14 பேர். நீங்க நானும் கவலைப்படுவோம், இது பேர் ஆகலான்ட்டு. அவங்க கிட்ட பாருங்க, அதை பத்தி செய்தி அவனுக்கு ரீச் ஆகாது. அதுல வந்து இந்த கார்பரேட் உலகம் வந்து ரொம்ப அழகா தன்னை பாதுகாத்துக்குது. அதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் பாட்டுக்கு எதிரே மூடி கிடப்பான். அதனால நம்ம அவங்க இப்படி ஓட்டு போடுறாங்களேன்னா அப்படிதான் ஓட்டு போடுவான். இப்ப இந்த சட்ட சிக்கலுக்கு முன்னுதாரணம் மோடி அவர்களுடைய வழக்கு ஒண்ணு இருந்தது. ரொம்ப கடுமையா அதை பத்தி பேசினாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அதை கேட்டு அவர் மீதெல்லாம் வழக்கு பாஞ்சுன்னா சொன்னாங்க. அவருடைய கல்வி தகுதி, அவர் பட்டப்படிப்பு படித்தவரா, டிகிரி முடித்தவரா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. திருமணமானதை பதிவு செய்யல, அந்த பிரமாண பத்திரத்துல பதிவு செய்யல, இதுல ஏதோ சொல்லியிருக்காருங்கிற மாதிரி 2 விதமான தகவல் வந்தது. நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா சட்ட ரீதியா ரெண்டுமே தப்பு. திருமணம் குறித்து முறையா சொல்லியிருக்கணும். திருமணமா இல்ல விவகாரத்து ஆயிடுச்சா, அவங்க உயிருடன் இருக்காங்களா, இது குறித்து தெரியப்படுத்த வேண்டியது கடமை மக்கள்கிட்ட. மேரீட் ஆர் பேச்சுலர், அதை சொல்லியிருக்கணும். அதுல அவர் தவறான தகவல் கொடுத்திருப்பதா விமர்சனம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாரும் அதை கேட்டாங்க. ஒண்ணு. அடுத்தபடியா அவர் டிகிரி முடிச்சாரா முடிக்கலையா, எந்த கல்லூரி, எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லுங்க அப்படிங்கிற கேட்டு, அப்படி ஒரு கல்லூரி எங்க இருக்கு, அதுல எங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு படிச்சாருன்னு அது ஒரு விமர்சனமாச்சு. இந்த 2 விஷயத்திலயுமே டிஜிட்டல் கேமரா, அந்த வருஷம் டிஜிட்டல் கேமரா இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அது வந்து பிரமாண பத்திரத்துல வருமா? இல்ல, அது வராது. சொல்றேன், அவர் சொன்ன விஷயங்கள்ல. ஆனா இந்த விமர்சனங்கள் சட்ட ரீதியாகவே தவறு செய்திருக்கிறார். இது அறம்ங்கிறத தாண்டி சட்டப்படியும் தப்பு, தார்மீக அடிப்படையிலும் தப்பு, சட்ட அடிப்படையிலும் தப்பு, அறம்ங்கிற அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவர் ஒண்ணுமே நடக்கலையே. இது ஒண்ணுமே நீங்க கேஸ் எதுவுமே பண்ண முடியல. பொதுவா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருங்குறை என்னன்னா, எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கும், எதுவுமே நடைமுறைக்கு வராது. அதான் இங்க ரொம்ப முக்கியம். அதான் பெரிய கரப்ஷனு, ஸ்கேம்ன்றது. அதுதான் எல்லாம் இருக்கும், ஆனா எதுவுமே நடைபெற. லைசன்சிங் சிஸ்டத்தை நீங்க எடுத்துங்க,
ஓட்ட தெரியாத இங்க லைசன்ஸ் வாங்கிடலாம், வீட்டில் உட்காந்து லைசன்ஸ் வாங்கலாம். ஒரு சிங்கப்பூர்ல நீங்க போனீங்கன்னா லைசன்ஸ் நீங்க வாங்குறதுக்குள்ள பெரும் பாட போயிடும். நல்லா ஓட்டுவீங்கல்ல, ஆனா ஒரு கேட்ஜெட்டை வந்துட்டு சொல்லி வச்சிருவான். நீங்க என்னென்ன பண்றீங்கன்றதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு அந்த அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு அந்த ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்க எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னம்னா காலி. மறுபடியும் அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு நீங்க பண்ண முடியாது. அடுத்த 6 மாசத்துக்கு வந்துட்டு நீங்க மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னம்னா அடுத்த 1.5-2 வருஷத்துக்கு நீங்க வரவே முடியாது. ஸோ நீங்க காரையும் ஓட்ட முடியாது. ஸோ அங்கெல்லாம் வந்து அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு லைசன்ஸ் வாங்குறவன் தப்பு பண்ண மாட்டான், தப்பே அவனுக்கு வராது. ஏன்னா அவன் நல்லா ஊட்டி பழக்கப்பட்டவனா இருந்தா தான் அவனுக்கு லைசன்ஸே கிடைக்கும். இங்க அப்படி இல்லை. இங்க பாருங்க, எல்லாம் வயலேஷன் தான். ஒரு போலீஸ்காரன் இல்லைன்னா அந்த இடத்துல ஜாம் ஆயிடும், எல்லாரும் வந்து நின்றுக்குறாங்க. போலீஸ்காரனுக்காண்டி தான் விதிகளை ஃபாலோ பண்ணுவாங்க. விதிகளை ஃபாலோ பண்ணுங்கிற அந்த உள்ளுணர்வு இல்ல கிடையாது. அங்கெல்லாம் சிஸ்டம் அப்படின்றது அந்த மாதிரி. இங்க சிஸ்டம் அப்படின்றது கொலாப்ஸ் ஆகி கிடக்கும். பல நேரங்களில் சிக்னல் அப்படியே நிக்குது, அப்படியே நிற்கும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் மோடியை பொறுத்தவரை சொல்றேன். மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள். இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறினாங்கன்றது இந்திரா காந்தியினுடைய பதவியை ஒரு ஜட்ஜு பறிச்சிட்டாரு. பேர் என்ன, ராஜ் சின்ஹா அப்படின்னு வரும். ஜெகன்மோகன் சின்ஹாவும் சின்ஹா நீதிபதி எதிர்த்து அந்த கேஸ் போட்டவர் ராஜநாராயணன் வரும். சோசியலிஸ்ட் பார்ட்டி அவர் கேஸை போட்டாரு, காலி. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை அப்ளை பண்ணோம்னா மோடி இதுக்கு அப்ளை பண்ணோம்னா மோடி பலமுறை பதவி எடுக்க வேண்டியது வரும். அவர் பாருங்க, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல வந்துட்டு மதத்தை பத்தி பேசக்கூடாது, மதத்தை பத்தி பேசியிருக்காரு, ஒரு குறிப்பிட்ட இனத்தை பத்தி பேசியிருக்காரு, ஒரு மொழியின மக்களை பத்தி பேசியிருக்காரு, எல்லாமே தப்பா பேசியிருக்காரு. விஜய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைகளை பத்தி பேசியிருக்காரு. நீங்க எல்லாம் போயிட்டு இது தேர்தல் ஆணையத்தின்படி தவறு. அப்படியே அவர் வந்து ஆக்சுவலா பதவி எடுக்கணும். அவர் பேசுனது அப்படி குழந்தைகள் எல்லாம் வந்து தூண்டி விட்டு நீங்க வந்துட்டு உங்க அப்பா அம்மா ஓட்டு போட சொல்லுங்கன்னு இன்ஃபுளுன்ஸ் பண்ணவே கூடாது. அவர் செஞ்சிருக்காரு. அண்டுகளை தேர்தல் ஆணையம். ஸோ விதிமுறைகள் பார்த்து விதிமுறைகள் இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதை வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனால தான் நான் சொல்ல வரேன், மோடியை பத்தியே நடவடிக்கை எடுக்காதவங்க இவங்க எப்படி ராஜ்குமாரை பத்தி மற்றவங்க பேர் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அது அவ்வளவுதான். இதெல்லாம் அப்படி நம்ம சட்ட ரீதியா அது ஒரு தவறுன்னு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பதவியில இருக்கவங்க அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. மோடியும் விஜயும் ஒண்ணுதான், இதே பேட்டர்ன் தான். அவங்களுக்கு தேவைன்னா எதிராளுக்கு மேல வந்துட்டு அதை பாய்ச்சலாம். இப்போ அவங்களே நினைச்சாங்கன்னா, மோடி நினைச்சாரு, அமித்ஷா நினைச்சாங்கன்னா இந்த விஷயம் காதல பட்டுச்சுன்னா உடனே கேஸை ஃபைல் பண்ணிடுவாங்க, பண்ணி அவனை மிரட்டுவாங்க, தூக்கவா 9 பேரை தூக்கிடுவோம் நீ என்ன சொல்ற அப்படின்னு ஆளை வடைப்பாங்க. இதுதான் நடக்கும். அதான் நடக்கும். இப்போ மோடி ஸ்டைல், மோடி பாணி தான் விஜய், அப்படியே தான் போற மாதிரியான விஷயமா இருக்கு. இந்த 4 பேர் ராஜினாமா செஞ்சதே செல்லாதுன்னு ஒரு வழக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. செல்லாதுன்னா எப்படி அவங்க திருப்பி எம்எல்ஏவா? இது செல்லாதுன்னா எப்படி? ராஜினாமா செல்லாதுன்னா அப்ப எம்எல்ஏவா கண்டினியூ ஆகிறாங்களா சட்டப்படி? அது எப்படி அப்படின்னா, இது பாருங்க, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு முக்கியமானது வந்துட்டு பாத்தீங்கன்னா 10th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு இந்த ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி வர்றதெல்லாம் என்ன அப்படின்னா, அதுல இருந்து நீங்க வந்துட்டு மாறவும் முடியாது, நீதிமன்றத்துடைய தலையீடு அதுல வராது. அதன்படிதான் நீங்க நடத்துக்கணும். இப்ப நம்மளுடைய இது வந்துட்டு அரசமைப்பு சட்டத்தினுடைய 9வது பிரிவுல தமிழ்நாட்டினுடைய 69% இடஒதுக்கீடு பாஸ் பண்ணி அதில் தூக்கி சேர்த்துட்டாங்க அப்படின்னா நீதிமன்றம் அதை வந்துட்டு தன்னுடைய வழக்கு உட்படுத்தக்கூடாது, விசாரணை உட்படுத்த முடியாது. 9வது அட்டவணையில 9வது அட்டவணை. இது 10th ஷெட்யூல் என்ன அப்படின்னா கட்சி மாறல் தடை சட்டம். அது அரசமைப்பு சட்டப்பிரிவு 102 துணைப்பிரிவு 2, 191 துணைப்பிரிவு 2 இதன் கீழ் வந்துட்டு போடப்பட்ட சட்டம். அதன்படி என்னன்னா, ஒரு கட்சியினுடைய சார்பா போட்டியிட்டு ஒரு சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் அந்த கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு எதிராக நடந்து கொண்டால், ஒரு வாக்களித்தால் அவங்க பதவி எடுப்பார்கள். இவ்வளவுதான். சோ இந்த 4 பேர் மட்டும் இல்ல, அந்த 25 பேரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அவங்கதான் பொதுச் செயலாளர். அவர் தான் இவங்களுடைய பிஃபார்ம்ல கையெழுத்து போட்டிருக்கிறாரு, சின்னத்தை ஒதுக்கீடு பண்ணி கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அதை தாண்டி இவங்க வாக்களிச்சு அந்த கணமே வந்துட்டு இந்த 25 பேரும் பதவி போச்சு, அந்த கணமே போச்சு. அது ஒரு 15 நாளுக்குள்ள அப்படி இது பண்ணல அப்படின்னா அதை பற்றிய முடிவு சபாநாயகர் அறிவிக்கணும். 13ஆம் தேதி வந்துட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. அதுல இருந்து 15வது நாள்னா 28ஆம் தேதி அன்னைக்கு நான் பத்திரிகையாளரை சந்திக்கிறேன்னு சொன்னேன். ஜெயலலிதா பிரபாகரன் சந்திக்கல, எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அது அதிமுக ஃபேக்ஷன்ல அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி போச்சு. காம்ப்ரமைஸ் ஆன உடனே அதுல இருந்து 25 பேர்ல வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, 21 பேரை மன்னிச்சுட்டு சொல்லிட்டாரு. ஸோ 4 பேர் ஏற்கனவே பதவியை ரிசைன் பண்ணாங்க. 4 பேருடைய ரெசிக்னேஷனை இவர் ஏத்துக்கிட்டாருன்னு ஜெயலலிதா பிரபாகரன் சொல்றாரு. இதுதான் இங்க தப்பு.
கான்ஸ்டிடியூஷன் படி, இந்த 10th ஷெட்யூல் படி இவங்க கட்சி மாதிரி வாக்களிச்சு அந்த கடமை அவங்க பதவி எடுத்துட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்க பதவியை ராஜினாமா பண்ண முடியும்? இல்ல அதுதான் எடப்பாடி திருப்பி அவங்க மன்னிப்பு கடன் கொடுத்துட்டாங்க. நான் அன்னைக்கே நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அவங்களுடைய இதை அப்படின்னோம்னா, நீங்க வந்துட்டு இவங்களுடைய பதவியை பறிங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டாருல்ல, அதன் மீது ஏன் நீங்க உடனடியே நடவடிக்கை எடுக்கல? ஸோ என்ன சொல்லுது அது? இஃப் ஹி votes, அந்த பர்டிகுலர் மெம்பர், இஃப் ஹி votes or abstains from voting in such a house contrary to the direction issued by the political party to which he belongs or by any person or authority authorized by it in this behalf. அதாவது கொறடா உத்தரவு சொல்றான். Without obtaining in either case the prior permission of such political party, person or authority and such voting or abstention has not been condoned. அப்படி அவங்க வந்துட்டு வாக்களிச்சதை வந்துட்டு கண்டுக்காத விட்டுட்டாங்கன்னா அது வேற விஷயம். கண்டோன்டு political party, person or authority within 15 days from the date of such voting abstention, he must be disqualified from the membership. அவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு இவர் பண்ணி இருக்கணும். பண்ணலையே இவரு, ஜேசிடி பிரபாரம் பண்ணலையே. ஸோ அவர் வந்துட்டு இவங்களை மன்னிச்சுட்டேன், அதை நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்ட உடனே அதை ஏத்துக்கிறாரு. இந்த 4 பேரை மட்டும் அவங்க விட்டுட்டாங்க. இந்த 4 பேர் மேல நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க? 15 நாள் கூட எடுத்துருக்கணும், எடுக்கல. சபாநாயகரை வந்துட்டு பார்லிமெண்ட்டோ இல்ல நடவடிக்கைனா என்ன? ஏன்னா இப்ப அவங்க எம்எல்ஏ கிடையாது, ராஜினாமா கிடையாது. அவங்களே ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன புதுசா தரப்போறீங்கன்னு கேக்குறேன். அதான் சொல்ல வர, இது தப்புன்றேன். அவங்களுடைய பதவி பறிப்பு, அவங்களுடைய ராஜினாமாவே செல்லாது. நீ ஆல்ரெடி எம்எல்ஏ இல்ல, நீ என்ன எம்எல்ஏ அரசியல் பண்றது எப்படி? அது இவர் சபாநாயகர் வந்து உட்கார்ந்துட்டு இது தெரியல, கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரி சொல்லல, இது எப்படி? இது ஒப்புக்கொள்ள முடியாது. சோ இப்ப நீதிமன்றத்துக்கு போச்சு. அங்க போனா குதிரை பேரம் நடந்ததுக்கு ஆதாரம் என்னன்னு கேக்குறாரு ஜட்ஜி. குதிரை பேரம் என்னது? குதிரை பேரன்றது ஒரு துண்டை தூக்கி போட்டுட்டு இப்படி இப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. குதிரை பேரம், ஆட்டு பேரம், மாட்டு பேரம் எல்லாம் இப்படிதான். இதுக்கு எங்க வவுச்சரா இருக்கும் ஆதாரத்தை பிடிக்கிறதுக்கு? அதான் சோஃபா போச்சே சார், அதான் ஆதாரம்னு சொல்லணும். குதிரை பேரத்துக்கு பில்லு தருவான் கேக்குறாரு ஜட்ஜி. அவருக்கு அரசமைப்பு பத்தி தெரியும், ஆனா அரசியலை பத்தி தெரியாதுல்ல. அவர் கேக்குறாரு, ஆதாரம் இல்லாத அவருக்கு தீர்ப்பளிக்க முடியாது. இப்ப இந்த 9 எம்எல்ஏக்கள் ஒருவேளை சட்டப்படி நடந்து பிள்ளையா தந்திருக்கீங்கன்னு பதவி பறிச்சாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு 9 எண் குறையுமே. ஆமா, குறையும். அப்ப ஆட்சி கவுளு கூட வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா இல்ல, அப்படி ஒன்றும் குறையாது. ஏன்னா அது மொத்த எண்ணிக்கையும் குறைஞ்சு இல்ல. 9 குறைஞ்சா 225 ஆயிடுது. 225 112 இருந்தா 113 இருந்தாலே போதும். அப்படி உங்களுக்கு இருக்குது இல்ல? அந்த மாதிரி அவை பெரும்பான்மை இல்ல, குறைய. ஆமா, ஃப்ளோர் இதுல. ஆமா, மொத்த அது போக இடதுசாரிகள் இவங்க எல்லாம் வேற ஆதரவு. ஆமா. அதனால அவர்கள் ஆதரவு வேற இருக்காங்க. பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு ஆதரிக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து ஒரு மாநில ஸ்டேபிள் இல்லாம போயிடக்கூடாதுன்னு ஆதரிக்கிறாங்க. ஆமா. அதனால அவங்களுடைய நல்லெண்ணம் என்றைக்கும் பாராட்டப்படும், வரலாற்றில் எழுதப்படும், பொன்னெடுத்துகளால் பொறிக்கப்படும். வாழ்க. அப்புறம் ஓகே, பார்ப்போம். அப்ப இந்த விஷயங்கள் இதை எப்படி போகும், சட்ட ரீதியா இது எப்படி நடக்கணும், அரசியல் ரீதியா எப்படி போகுது, கடந்த கால அரசியல் தலைவர்கள் இதை எப்படி அணுகி இருக்கிறாங்க, எது உண்மை, எது அறம், எது சட்டம், எல்லாத்துக்குமே முன்மாதிரி இருக்கு. நல்லதுக்கும் முன்மாதிரி இருக்கு, கெட்டதுக்கும் முன்மாதிரி இருக்கு. இந்திய அரசியல்ல இவங்க எதை எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்துதான் எல்லாமே. பார்ப்போம் என்ன மாதிரியான வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.